ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, காலையில் வந்துட்டு தீபக் அவருடைய ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. தீபக்கோட சன் சூப்பராக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். ஏன்னா, அப்பா இப்போ ஒரு விஷயம் நீ பண்ணிகிட்ருக்க, அதாவது அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்டு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணு, இப்போ கரெக்டான வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு. அதாவது இப்போ நீ ஒரு சில பேர்கிட்ட கூட இருக்க, அது கரெக்டாக இருக்குது, அதையே கீப்பப் பண்ணு. இது 2-3 பேர்கிட்ட பேசாமல் இருக்க, அதையே கீப்பப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போன ஹிண்ட்டு. அது ரொம்ப வைரலாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, கண் கலங்கி தேங்க்ஸ் சொல்கிறாங்க நம்ம தீபக் அவங்களுடைய மனைவி முத்துக்குமருக்கு. ஏன் அப்படின்னா, 2வது வாரம் 3வது வாரத்தில் வந்துட்டு குண்டு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அந்த குண்டை கொடுத்து கையில் வச்சுருந்தாங்க. அவர் ரொம்ப அப்படியே டல்லாகவே இருந்தார். அந்த டைம் வந்து இந்த ஃபேமிலி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கான். என்னடா அவர் எல்லாத்துக்குமே ஒரு மூமெண்ட் கிடச்சிது சொல்கிறதுக்கு, இவருக்கு அது மூமெண்ட்டு கிடைக்காம போச்சு அப்படின்போது தீபக் வந்துட்டு நல்ல வேலை நீ வேறு கிடைக்காம போச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது, இல்லை ரொம்ப எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைம் முத்து நீ ரொம்ப சூப்பராக பேசுகிறப்பா, அந்த டைம் நாங்கள் கூட இருந்திருந்தால் நாங்கள் என்ன சொல்லியிருப்போமோ அதை நீ அப்படியே சொன்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நாங்கள் இல்லாத குறைய அவன் தீர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு. இது வந்துட்டு நீ சொன்ன வார்த்தைக்கு தீபக்கு ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு தெரியாது, பட் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிப்பா அப்படின்போது, அண்ணி விடுங்க அண்ணி, எங்கள் அண்ணன் எப்போயுமே சிங்க அண்ணி, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு அவர் பெருந்தன்மையாக பேசினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. முத்துக்குமரோட பெரிய குவாலிட்டி கேமு ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது, யார் லோன்லியாக இருந்தாலும் அங்கே போய் அவரோட கருத்தை சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவார். இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு சிவப்பு கம்பளம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஜாக்லின் கொடுத்தோன்னே ஜாக்லின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. செம்மையாக வந்து கருத்து சொன்னோம். அடேங்கப்பா, மோட்டிவேஷனல் ஸ்பீச் பயங்கரமாக இருந்துச்சு. பவித்ராக்கு சொல்லியிருக்காரு, தர்ஷிகாவுக்கு சொல்லியிருக்காரு, எத்தனையோ பேர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க எல்லோரும் இவங்களுக்கு முதுகில் குத்துனது தான் வந்து பரிசாக இருக்குது இது வரைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து முத்துக்குமரன் எப்படி வந்துட்டு காலை வாரி விட்டு வெளியே அனுப்புன்றதெல்லாம் இருக்காங்களே தவிர, இவர் பண்ண மாதிரி யாரும் இது வரைக்கும் மோட்டிவேஷன் பண்ணதில்லை. லாஸ்ட்டாக அருண் பண்ணார் மோட்டிவேஷனில். பட் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது அவர் வந்து பேசினார், யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து நம்ம சொல்லணும். ஸோ இங்கே இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் ஏ முத்து ஃபேனாக உங்களுக்கு எப்படி தோணுது? அதேமாதிரி இன்றைக்கி 2 ஃபேமிலி இது வரைக்கும் வந்துட்டாங்க, மஞ்சரி ஃபேமிலி அண்ட் தீபக் ஃபேமிலி. இதை பற்றி இதில் உங்களுக்கு எந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.